Hi dear Terzaghians, எல்லாருமே ரொம்ப ஆவலா ஆன்சர் கீக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, கீக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி பூர்ணி தேவி, யோகேஷ் பும்ரா, பிரியதர்ஷினி, நிகிஷன் எல்லாம் இருக்கீங்க. ஓகே, யாரெல்லாம் சார் நாங்க படிச்சது இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிருந்தாலோ இல்ல எந்த டாபிக்கையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகாம இருந்திருந்தாலோ நல்லா பண்ணியிருப்பேன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க. ஆன்சர் கீ உங்களுக்கு கடகடன்னு நான் முடிச்சிருவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சசி, சத்யா, முகமது ஜாஹிர், வெங்கடேஷ் எம், ஆல் வெல்கம். குட் ஈவினிங். ஐ கேன் சி. எஸ் சார், ஐ எம் சார். புக் ரீட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமா இருந்திருக்கும். எஸ் சார், கரெக்ட் சார். எக்ஸாம் ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸி தான், அது உங்களுக்கு டவுட்டே வேணாம். நம்ம டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல நிறைய பேருக்கு 170 பிளஸ் ஈஸியா வந்து 170 பிளஸ் வந்து எடுத்துருவாங்க. I think there is some technical glitch. Okay, fine. Some technical glitch was there. It's okay. See, I can see many of you are telling yes sir, correct sir. Okay, so it is very simple. Exam வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு வந்து கேட்டப்ப 170 to 180 questions வந்து கரெக்டா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ பட் அஃபிஷியல் கீயும் வரணும். அஃபிஷியல் கீயோட அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது தான் எப்படி எழுதியிருக்காங்கிறது தெரியும். ஜிஎஸ்மே ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்லை, மீடியமான பேப்பர் தான் ஜிஎஸ்மே கேட்டிருந்தாங்க. ஃபைன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மெட்டீரியலை திருப்பி படிச்சுட்டே இல்லாம ஸ்கில் செட் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிருந்தீங்கன்னு வைங்களேன், அதுவே வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்ட் எழுதிட்டே இருக்கிறது இல்ல ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தாலே போதும் சார். நாங்க என்னென்னமோ கேட்பாங்கன்னு நினைச்சோம், பட் இவ்வளவு சிம்பிளா கேட்டுட்டாங்க. ஒரே கொஸ்டினே பல தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கொஸ்டினை நான் ஏன் லைஃப் டைம்ல நான் பார்த்தது இல்லை. ஒரே கொஸ்டினை திருப்பி கேட்கறது, அது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் யூ பீப்புள் ஆர் லக்கி. பட் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை கரெக்டா எழுதியிருப்பாங்க. நீங்க அந்த கொஸ்டின்ல எல்லாம் வந்து மிஸ்டேக் விட்டுருக்க கூடாது. ஃபைன். ஓகே, சோ ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்ணிட்டு டே 1ல எந்த ஒரு எந்தூசியாசம்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதை பண்ணிருந்தீங்கன்னாலே போதும், ரொம்ப நல்லா எழுதிருப்பீங்க. டெஸ்ட் சீரீஸ்ல வந்து மார்க் எனக்கு கம்மியா வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து எழுதாம விட்டுருந்தீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்டே நான் எக்ஸாம் ஹால்ல தான் சார் போய் எழுதுனேன்னு ஒரு சில பேர் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் தான் பிரச்சனையா நான் பாக்குறேன். ஓகே, ஃபைன். சர்வேயர் எக்ஸாமுக்கான டிஸ்கஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். டிஸ்கஷன் போது நான் ஃபுல்லா எல்லாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ண போறது இல்லை, ஏன்னா நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம மெட்டீரியல்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. ஃப்ரீயா உங்களுக்கு யூடியூப் சோர்ஸ்ல கொடுத்ததுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்து வந்திருக்குங்கிறத வந்து நீங்க பார்த்தே ஆகணும். நான் வந்து கீ சொல்லும் போதே வந்து அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லும் போது வந்து நீங்க வேணும்னா நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓபன் சோர்ஸா வந்து உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க போய் கிராஸ் செக் பண்ணா போதும். ஓகே, ஃபைன். So we'll start with first question. See, it is a match, right? Rhombus, parallelogram, trapezoid and decagon எல்லாம் கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து 11 side, 4 sides are equal, opposite sides are equal, all 4 sides are different. எப்பவுமே ஒரு கொஸ்டினை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதுல பாருங்களேன், அன்டெகாகன் டி பாருங்க, அது 11 சைடுன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க ஈஸியா ஆப்ஷன் ஏன்னு போட்டிருக்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுங்க மிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராம்பஸ் அப்படின்னா வந்து 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு தெரியும். ஒரு ஸ்கொயரே வந்து கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். parallelogram அப்படின்னா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தெரியும். இந்த மாதிரி சிம்பிளானதுதான். ஏதோ ஒன்னோ ரெண்டோ தெரிஞ்சாலே வந்து உங்களால வந்து கரெக்டா எழுதியிருக்க முடியும். ஓகே, ஃபைன். சோ செகண்ட் கொஸ்டின், engineer scale is used to make, option is D, full size, reduced size and enlarged size. நோட் பண்ணிக்கங்க, option is D. Okay, fine. Next question, advantages of total station is, see total station அப்படினாலே வந்து மேனுவல் எரர் அது இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சிம்பிளிஃபையா ஒரு என்ன சொல்றது ஒரு டிஜிட்டலைஸ்டு ஃபார்மட் அப்படிதானே. அப்ப கண்டிப்பா அது காஸ்ட்லியரா இருக்கலாம்.
ஆனா வந்து அதை நம்ம அட்வான்டேஜா இங்க சொல்ல முடியாது. So you can neglect that. And next பாருங்க, data can be saved and transferred to a PC. Obviously, okay, மிச்சதெல்லாம் நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அட்வான்டேஜ் தான். ஸ்கில்டு சர்வேயர்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஸ்கில்ல கம்மி பண்ணிக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா போதும். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 3. ஓகே, I can see from the comment Venkatesham sir, this discussion is for surveyor exam only. Sir, சர்வேயர் நான் முடிச்சுட்டு எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு டிராஃப்ட்ஸ் பண்ணி நான் பண்ணிடுறேன். ஏன்னா இங்க நான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஆப்ஷனை ஃபுல்லு நான் சொல்ல போறேன். தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன். அதனால நம்ம வந்து டிராஃப்ட்ஸ் பண்ணும் சீக்கிரமே பார்த்துடலாம். ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. மேபி நாளைக்கு போடுறோம். இல்ல ஜெனரல் ஸ்டடிஸ் போடுறதுக்கு நிறைய பாக்குறதுக்கு பாக்குறது உங்களுக்கு நிறைய மீடியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்மளுமே பண்ணுவோம். ஓகே, fourth question is dash kind of data are to be used by GIS. It is very simple. Spatial data. உங்களுக்கு தெரியும், maps எல்லாம் வந்து அதெல்லாம் தான் பண்றோம். Okay, fine. Fifth question is the charged batteries can work up to dash in the digital theodolites. நீங்க நம்மளுடைய யூடியூப் டிஸ்கஷன் போய் பாருங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் போய் பாருங்க. அதுல வந்து நார்மலா 5 to 10 hours யூஸ் பண்ணுவோம் தியோடலைட்டுக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். இது டிஜிட்டல் தியோடலைட் கேட்டிருக்காங்க. So 24 to 36 hours. A is the correct option for the fifth question. Okay, fine. And sixth question திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. இதுல வந்து சைட்ஸ் கொடுத்து அந்த சைடு எண்ணுக்கு பதில் அது என்ன நம்பர் ஆஃப் சைடோ அதை நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வர மாதிரிலாம் ப்ராப்ளம் வேற கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிக்ஸ்த்துக்கு thank you so much for Terzaghi Institute and staffs. Okay, thank you. So இந்த மாதிரி நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் நிறைய பண்ண போறோம். எஸ்எஸ்சிக்கு அடுத்த இப்ப இந்த மந்த்லி மிட்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி வருது. எஸ்எஸ்சிக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. இப்ப சர்வேயருக்காக வந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டோம். நாளையில இருந்து திருப்பி அதுக்கும் நிறைய வீடியோஸ் எல்லாம் திருப்பி போட ஆரம்பிச்சிருவோம். ஃபைன். See, என்னுடைய ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க இத வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கோங்க இந்த சர்வேயர் எக்ஸாம். ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வந்ததுல எல்லாமே எம்டெக் படிக்கிறவங்க, பிடெக் படிக்கிறவங்க, இது 10th ITI லெவலா இருந்தாலும் டிப்ளமோக்கு மேல இருக்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து எழுதுறீங்க. அப்ப வந்து இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு புஷ்ஷா வச்சுட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. சிவில் இன்ஜினியரிங் ஒண்ணுதான், அதுல வந்து மாற்றமே இல்லை. அப்படிங்கும் போது நீங்க மித்த எக்ஸாம்ஸையும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பிளஸ் நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா வேஸ்ட். அதுக்கு அந்த 3 மாசம் சும்மா இருந்துருங்க. இல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அது அடுத்த எக்ஸாமுக்கு இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கணுமே தவிர திருப்பி அடுத்த நோட்டிபிகேஷனுக்கு தான் நான் படிப்பேன் அப்படின்னா வந்து நீங்க கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க டிமோட்டிவேட் ஆகி ப்ரிப்பரேஷன்ல இருந்து வெளியே போயிடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபைன். சோ சிக்ஸ்த்துக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. 2n-4 into 90 is the answer. Okay, fine. Next, seventh, theodolite fitted with the stadia hairs is known as, உங்களுக்கே தெரியும், ரிப்பீட்டடா பல தடவை நம்ம பார்த்ததுதான். Tachyometer is the answer for 7th question. And 8th question நம்ம வந்து யூடியூப்ல பார்த்திருக்கோம். ஓகே, யூடியூப்ல டாக்கியோமெட்ரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டாக்கியோமெட்ரியில பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்திருக்கோம். ஓகே, 8th question and option is A, a constant. Okay, B is the option, a constant. A constant இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஆன்சர். As per the principle of tachyometry, the ratio of the distance of the base from the apex and the length of the base is always a constant. Okay, fine. And 9th question. 9th question பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. The horizontal distance between two consecutive contour line is known as horizontal equivalent. Okay, that is the answer. B is the option. நம்மளுடைய மெட்டீரியல்ல இருக்கு. மெட்டீரியல் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல கிறிஸ்பா இந்த எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி வளவல நிறைய எல்லாம் இல்லாம ஏஇ மெட்டீரியல் நிறைய பேர் கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிள் ஆக்கி உங்களுக்கு கொடுத்தோம். மெட்டீரியல் நிறைய பேர் வந்து வாங்குனீங்க. வாங்கி இப்ப நீங்க திருப்பி உங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்க, எவ்வளவு ஈஸின்னு வந்து உங்களுக்கே தெரியும். மெட்டீரியல்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கறதும் தெரியும். Okay, fine. Next question. Which method by contouring is suitable in hilly area? By cross section method. Option D is the answer. Okay, 11th question. The uses of contour maps are. Okay, எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க பொறுமையா. ஒன்னையோ ரெண்டையோ ரீட் பண்ணிட்டு போட்டுற வேணாம். To check the intervisibility of stations. கரெக்டா யூஸ் பண்ணுவோம். To locate watershed lines. கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். To calculate volume of reservoirs. நீங்க சர்வே கேம்ப்ல கூட பண்ணிருப்பீங்க. So 1, 2, 3 மூணுமே கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைன்.
ஜிஎஸ்க்கும் கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன் இருக்குமா சார்? பண்ணுவோம், பட் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ண முடியாது. ஓகே. Next is if the forward bearing of a line is 0 degree, its back bearing is 12th question. See 12th question வந்து இப்ப நான் எழுதல, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. Back bearing is equal to 4 bearing plus or minus 180 degree அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க. அதாவது உங்களுக்கு ஆங்கிள் வந்து 180 டிகிரிக்கு கம்மியா இருந்தா பிளஸ், 180 டிகிரிக்கு மேல இருந்தா மைனஸ்ங்கிறத போட்டுக்கோங்க. போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் இஸ் 180 டிகிரி. ஓகே. அண்ட் இந்த கொஸ்டின் 13th கொஸ்டின் பாருங்க. 13th கொஸ்டின் மாதிரி வந்து நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க 4 குவாட்ரண்ட் வரைஞ்சு, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் வரைஞ்சு, ஒரு குவாட்ரண்ட்டும் 90 டிகிரிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு, இப்ப இவங்க சவுத் வெஸ்ட் அப்படின்னா அந்த சவுத் வெஸ்ட் நீங்க மார்க் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்கோடைய ஆன்சர் கிடைச்சிரும். சோ சி இஸ் த ஆப்ஷன். நீங்களுமே ஆன்சர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சோ சி இஸ் த ஆப்ஷன். ஓகே. 14th கொஸ்டின் பாருங்க. 13th 14th பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஒரே கொஸ்டினே திருப்பி கேட்டிருக்காங்க. இப்படி ஆக்சுவலா கொஸ்டின் செட் பண்ண கூடாது. ஓகே. கொஸ்டின் செட் பண்ணவங்க என்ன மைண்ட் செட்ல பண்ணாங்கன்னு தெரியல. குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஈஸியா கேட்கலாம். ஐடிஐ லெவல் 10th லெவல் எழுதுறாங்க அப்படின்னா ஈஸியா கேட்கலாம். பட் ஒரே கொஸ்டினை வந்து 2-3 தடவை கண்டிப்பா ரிப்பீட் பண்ண கூடாது. நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய டெஸ்ட் சீரிஸே பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. ஓகே. அவங்க எழுதினவங்களுக்கு ப்ராப்பரா எல்லாம் எழுதினவங்களுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும். ஃபைன். 15th question. Clinometer is most commonly used for measuring the angles of slope. C is the option. Okay, note it down. 16th. The ranging rods are painted alternatively with red and white or black and red or black and white bands of each of height dash centimeter. உங்களுக்கு தெரியும் எப்படி பெயிண்ட் பண்ணிருப்பாங்கன்னு எல்லாம். So option is 20. Okay, 20 centimeter is the answer. C is the answer. Fine. Why I'm running fast is we have to discuss the other question paper also. Draftsman discuss பண்ணனும். Okay, next is negative cumulative errors in chaining caused due to length of chain more than the standard length இருந்தா. So option B is the answer. Chaining எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். Okay. Negative cumulative error 17th நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி இதே வேர்டே இருக்கு. Fine. Next is this command allows the user to pick up the points very accurately with respect to drawing displayed. OSNAP is the C is the answer. Okay, note it down. Fine. Next is 19th question. Drawing commands in AutoCAD includes 1, 2, 3. B is the option. Circle இருக்கும், ellipse இருக்கும், arc இருக்கும், array இருக்காது. Okay, 1, 2, 3 is the answer. See, if you have any difference of opinion, okay, you can put it in the comment. So I will read, and if there is anything controversial, so we can discuss that also. Okay, fine. Next is 20th question. Length of line AB and reduced bearing of line AB is 200 meter and north 30 degree east respectively. Departure of line AB is. See, latitude departure நம்ம படிச்சிருப்போம். சிம்பிளா வந்து ஒரு ஆங்கிள் இருக்கும், அது ஆல்பாவோ தீட்டாவோ வச்சிருப்பீங்க. லென்த் ஆஃப் த லைன் நமக்கு தெரியும். அப்ப L sin theta L cos theta ஃபார்முலா அவ்வளவுதான். L cos theta அப்படின்னா வந்து latitude படிச்சிருப்போம், டிபார்ச்சர்னா sin theta படிச்சிருப்போம். இதுல அப்படியே இருக்கு ஆன்சர். நார்த் 30 டிகிரி ஈஸ்ட்னா ஒண்ணும் இல்ல, அதை நீங்க 30 டிகிரின்னு எடுத்து போட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் the latitude of a line is calculated. பாருங்க 20th question 21 question வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா கேட்டிருக்காங்க. latitudeனா என்னன்னு கேட்டிருக்காங்க. C is the option. L cos theta. அது தீட்டா ஆல்பாலாம் குழப்பிக்காதீங்க, ஒரு ஆங்கிள் அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஐடென்டிஃபை தி பர்சனல் எரர் இன் தியோடலைட் சர்வே. இன்அக்யூரேட் சைட்டிங், அதாவது அப்சர்வேஷனல் எரர்னு சொல்லுவாங்க. So option C அதுல most relevant வந்து பாத்தீங்கன்னா inaccurate sighting is the option. Fine. And ஒரு சில பேர் வந்து டைம் வந்து எங்கனால மேனேஜ் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்றீங்க. ஷேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, பட் வந்து திங்க் பண்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்க படிச்ச விஷயத்தையே வந்து ஃபோல்டரா நம்ம எப்படி வந்து ஒரு சிஸ்டம்ல வச்சிருக்கோமோ அதே மாதிரி மைண்ட்ல வந்து ப்ராப்பரா வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் பண்றதுக்கு வந்து கஷ்டமே பட்டிருக்க மாட்டீங்க. இல்ல டெஸ்ட் நிறைய எழுதி இருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்காது. இது ரெண்டுமே பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பா டைம் ஜாஸ்தி ஆகும், அப்ப எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்றதும் கம்மியாயிரும். ஓகே, இதோட ஈஸியான கொஸ்டின் செட் பண்ண முடியாது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 23rd கொஸ்டின். இன் சர்வே பிளான்ஸ் color used for the feature compound wall is indigo. Okay, note it down. Option A is the answer.
24th question, which of the following method does not relate 3-point problem in plane table survey? If you see Bessel's method, tracing paper method, Lemon's method, ellame vandu it includes. Okay, only one thing which not includes is D, option D. So concyclic method. Okay, fine. இப்போ பார்த்துட்டு கீ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டிஜெக்டட் ஆகி அதுக்கப்புறம் ப்ரிப்பேரே பண்ணாம நோட்டெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் பண்ணாம ஒரு 2-3 days வந்து உங்களை கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன எக்ஸாம் வந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணணும். கிளியர் பண்ணணும்னு படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையுமே படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 25. Pick out the correct statement. U frame used for, see this question I will discuss it later. Okay, because one or two answers correct மாதிரி இருக்கு. I'll discuss later. Okay. 26th question, alidate is an instrument used in plane table surveying. Plane table surveying சரி, compass surveying, chain surveying எல்லாம் ரொம்ப டீடைல்டா நம்மளோட மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டும் அவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் போய் பாருங்க. எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். So option C is the answer. Next, 27th, thickness of B1 drawing board is as per IS standard thing. Okay, 25 mm is the answer. இப்போ ஒரு சில இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். பட் எல்லாருமே ஈஸியா வந்து பண்ற கொஸ்டின் வந்து நீங்க வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. அது ஒண்ணு மட்டும் நீங்க கிளியரா இருந்தீங்கன்னாலே போதும். ஃபைன். ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி பேசும்போது என்ன சொன்னார்னா, சார் நான் சர்வேயிங்லேயே நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டேன். நான் எம்டெக் பட் வந்து சர்வேயிங்லேயே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு சர்வேயர் எக்ஸாம் தான் வேணும், வேற ஏஇ எக்ஸாமோ எதுவுமே வேணாம் அப்படிங்கறத வந்து சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே சர்வேயரா வந்து நினைச்சு பார்க்கணும். ஓகே, நீங்க அந்த ஜாபுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி மாறும், இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க டைம் கொடுப்பீங்க. டைம் கொடுத்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம். இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல இந்த பேட்ச் போச்சு பாத்தீங்களா, இதை ஃபுல்லா வந்து ரெக்கார்டட் வீடியோ வச்சிருக்கோம். இது மெயினா யாருக்கு அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு, இல்ல என்னால வந்து படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ரெக்கார்டட் வீடியோ நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட டைம் ஜோன்ல ஒரு 1 year எடுத்துக்கோங்க. அடுத்த வருஷம் திருப்பி எக்ஸாம் வரதான் போகுது. அப்ப டேக் அ இன்ஃபார்ம்டு சாய்ஸ். அதாவது நல்ல ப்ராப்பரா படிச்சுட்டு ப்ராப்பரா டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தடவை கொடுங்க. இப்ப நல்லா பண்ணாதவங்க கண்டிப்பா ரொம்ப ஈஸியாவே உங்களால கிராக் பண்ணிட முடியும். ஏன்னா ரொம்ப சிம்பிளா கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, the location of title block in a drawing sheet is at the option A is the answer, bottom right corner, right hand corner is the answer. Fine. Next is the width to length ratio of drawing sheet is noted down. C is the option. 1 is to square root of 2. 30th, layout plan which shall be drawn on a scale not less than 1 is to 500. D is the option. Please note it down. Next is like license surveyor sir. Kandipa பண்ணுவோம். Elevations are typically created. 31st question. Okay. 31st question பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ல யூனிட் 10ல இருக்கு. மெட்டீரியல் வாங்குனவங்க போய் பாருங்க. Elevations are typically created from the faces of the building such as, okay, 3 front, rear, right, left. Option D is the answer. நம்மளோட மெட்டீரியல்ல 10th யூனிட்ல போய் பாருங்க. Okay, fine. Next is பார்த்தோம், for 6 face closed polygon the sum of interior angle as. First பார்த்தோம் பாத்தீங்களா 2n minus 4 into 90 degree பார்த்தோம்ல, அதேதான். இப்போ வந்து 6 face closed polygon கொடுத்திருக்காங்க. So 2n, அப்ப 6 போட்டீங்கன்னா 12 minus 4 into 19 போட்டீங்கன்னா you'll get the 720 value. Okay, option C is the answer. Fine. Next is total station. The parts used for measuring distance by electronically is EDM. Okay, B is the option. Note it down. Next, in total station, the horizontal and vertical angles are measured to an accuracy of 1 to 5. Option A is the correct answer. Okay, 2 to 5 வரணும், but 1 to 5 தான் இருக்கு. So nearest is that. Okay, note it down. Okay, next 35 option is an additional lens provided in a telescope used for tachymetric surveying is analytic lens. Okay, analytic lens A is the option. 36, the value of additive constant should be if analytic lens provided in telescope. Option A is the correct answer. It must be 0. நீங்க கொஞ்சம் ஃபார்முலாவை யோசிச்சு பாருங்க. D is equal to KS plus C அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதுல இருந்து தான் வந்து 0 வந்திருக்கு. Okay, fine. Next 37th question. 37th question வந்து
most expected question tachyometer நம்ம யூடியூப்ல இருக்கு, அதை போய் பாருங்க, அதே தான் கேட்டிருக்காங்க. ஓகே, if the intercept on a vertical staff is observed as 0.75 meter from a tachyometer, the horizontal distance between tachyometer and staff analytic lens provided in telescope, option D is the answer, 75 meter. Okay, I cannot write it down now, but you can use the same formula. D is equal to KS plus C. அதே questionே வந்து repeat ஆயிருக்கு. The values substitute பண்ணீங்கன்னா you will get the answer. Okay, but now note it down the answer, 75 meter. Okay, fine. Next is choose the right matches. Draftsman key வந்து கொடுக்குறோம், இது முடிச்சோன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ 38th question வந்துருக்கோம், நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம்னா தான் அதுவுமே நம்ம பார்க்க முடியும். Choose the right matches. Okay, contour line, contour interval, saddles, vertical cliff. I'll tell you the answer directly. D is the answer. அதாவது 1 and 2 are correct. மிச்சம் ரெண்டும் தப்பு. Contour line, contour interval கரெக்டா கொடுத்திருக்காங்க. Note it down. D. Okay. If you have any difference of opinion, you just tell in the comment section. Fine. Next, the vertical distance between consecutive contour is termed as 39th வந்து contour interval is the answer. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் ஒரே கொஸ்டினை தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ரிப்பீட்டட், ஆல்ரெடி ரிப்பீட்டட். 200 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 130 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா உங்களால எழுதிட முடியும். ஒரு 20 கொஸ்டின் கிட்ட வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அதாவது 10 கொஸ்டினே வந்து திருப்பி கேட்டிருக்காங்க, அப்போ 20 கொஸ்டின் கிட்ட ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப மிச்சம் நீங்க எடுக்கிற ஒரு 30 கொஸ்டின் தான் வந்து நீங்க கேம்ல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ல போகுது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் 40th கொஸ்டின். 39th கொஸ்டின் வந்து நம்மளுடைய யூனிட் டெஸ்ட்ல கேட்டிருக்கிற கொஸ்டின் தான். ஓகே, நம்ம டெர்சாகியன்ஸ் நீங்க யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் அகைன் குவாட்ரண்டல் பியரிங் கொடுத்துட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங் கேட்டிருக்காங்க. 3வது தடவை ஒரே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 4 குவாட்ரண்ட் வரைங்க, ஒரு குவாட்ரண்ட் 90 டிகிரின்னு தெரியணும் உங்களுக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் எதுன்னு தெரியணும். Easily you will get the answer as 220. Okay, next 41. In a reduced bearing system, bearing is measured from, very simple, nearest one north or south. Okay, reduced bearing whole circle na நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். reduced bearing na north south எது பக்கத்துல இருக்கோ அதுல இருந்து north east north west இல்ல south east south west ன்னு பாப்போம். Fine. Next, very simple question, right? So 42nd, the angle between the lines OA and OB if their respective bearings are, ரெண்டு bearing கொடுத்திருக்காங்க. ரெண்டு bearing ப்ராப்பரா நீங்க வந்து 4 குவாட்ரண்ட் வரைஞ்சு இந்த ரெண்டு bearing வரைங்க. வரைஞ்ச ஆங்கிள் பிட்வீன் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கண்டுபிடிச்சிருவான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இஸ் மேட்ச் ஃபாலோயிங் டைப் ஆஃப் செயின். சி ஆப்ஷன் ஐ am telling you directly, D is the option. Okay, D is the option, note it down. Next, choose the command used to display the dotted line act as graph on the grid. Okay, option C is the answer. Fine. Next, choose the command used to assign properties of the existing object to another object. Match prop. A is the option. Note it down. 46 again. The command used to help the user to draw horizontal or vertical line is called ortho. Okay. Ortho. B is the option. Fine. Next, 47th question. 47th B. Which curve is provided on highway for easy change of grade? கிரேடுனா ஹரிசாண்டல், கிரேடுனா ஒன்னும் ஸ்லோப், ஹரிசாண்டல் கிரேடியன்ட்டும் இருக்கு, வெர்டிக்கல் கிரேடியன்ட்டும் இருக்கு. ஒரு டைரக்ஷன்ல இன்னொரு டைரக்ஷனுக்கு மாறணும் ஈஸி அப்படின்னா வெர்டிக்கலோட ஹரிசாண்டல் கிரேடியன்ட் தான் வந்து, இட் இஸ் வெரி சிம்பிள், ஹைவேல படிச்சிருப்போம். நெக்ஸ்ட், பாயிண்ட் ஆஃப் கர்வ் ஆஃப் அ சிம்பிளர் கர்வ் இஸ் பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். பி இஸ் த ஆப்ஷன், நோட் டவுன். நெக்ஸ்ட் 49. 49 வந்து 48மே வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ல இருக்கு. ஓகே, and 49 வந்து பாத்தீங்கன்னா C is the option, square root of L square plus D square. Note it down, please note it down. 50th, a theodolite is called a transit theodolite when its telescope can be revolved through a complete revolution about its, option D is the answer, horizontal axis in a vertical plane. Okay, note it down. Repeatedly நம்ம மெட்டீரியல்ல டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் கேட்ட கொஸ்டின் இந்த 50th கொஸ்டின். ஓகே, Terzaghians, you please note it down. நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, டவுட்டா இருந்தா போய் எடுத்து பாருங்க திருப்பி. 51 கொஸ்டின் வந்து இட் இஸ் a rare MCQ. எல்லாருமே வந்து இதை கரெக்டா எழுதியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் திஸ். இதுல தப்பு பண்ணியிருந்தா, இந்த மாதிரி கொஸ்டின்ல தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல. இதுவுமே ஆனா சிம்பிள் தான், பட் இது அந்த நேரத்துல உங்களால யோசிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ as of now you just leave it, we can see later. Okay, I have to draw and then explain. Next, 52nd question. Option D is the answer. The intersection
Just a minute. Okay. Question number என்ன பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் கொஸ்டின் அண்ட் மார்க் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல். தேங்க்யூ. நேம் எஸ்எஸ்சின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. 47 என்னன்னு கேட்டிருக்கீங்க. Team Terzaghi, what is that? Continuous scroll. Okay, 47 is B is the answer. Okay, Manju, 47 is B is the answer, but நீங்க A ன்னு கொடுத்திருக்கீங்களா, vertical கொடுத்திருக்கீங்க. B is the option. Okay, fine. See, எப்பவுமே ஸ்டாண்டர்டா படிங்க. நிறைய வந்து டஃப்பான கொஸ்டின்ஸா பாருங்க. அப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். டஃப்பான கொஸ்டின் பேப்பர் எழுதும்போது கண்டிப்பா மார்க் கம்மியா தான் வரும். பரவாயில்ல, எவ்வளவு மார்க் வந்தாலும் பரவாயில்ல, எழுதிக்கிட்டே இருங்க. அதுக்கு ஆன்சர் கீ பார்த்துக்கிட்டே இருங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே டிஸ்கஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. இதுதான் ப்ராசஸ். பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியா இருக்கணும். எக்ஸாம் மாத்தி டஃபா இருக்கக்கூடாது. நீங்க இங்க ஈஸியாவே பண்ணிட்டு எக்ஸாம் வந்து டஃபா இருக்கக்கூடாது. ஃபைன். ஸோ 50th வந்து ஆப்ஷன் டி. 51 தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? 51 விடுங்க அப்படின்னு பார்த்தோம். எல்லாருக்குமே டஃபா இருக்கும். ஓகே, 52nd. The intersection method of plane table survey is otherwise called one only. Okay, graphic triangulation. Note it down. 52nd வந்து D is the option. Okay, fine. Continuous scrollக்கு என்ன இது பண்ணீங்க? Continuous scrollக்கு வந்து என்ன பண்ணீங்க? எதுமா? Okay. Dash is the dimension of A3 size drawing sheet. Very standard question. Okay, D is the option. Idhula nothing to discuss. You have to mug up. That's all. Fine. What is the left margin for A2 drawing sheet? Again, these are all like procedures. If you know the procedure, then you can easily mark it. Option C is answer for 54. Okay. 53 வந்து பாத்தீங்கன்னா 53rd question வந்து engineering drawing அப்படின்னு வந்து திவ்யா மேம் பண்ணிருப்பாங்க யூடியூப்ல. நம்ம மெட்டீரியல்லையுமே இருக்கு. திருப்பி போய் பாருங்க. அதே கொஸ்டின், அதே கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே. 54. See, I have to give credit to our team Terzaghi members. நம்ம இன்ஸ்டிடியூட்ல கிளாஸ் எடுத்த மிஸ்டர் சரவணனா இருக்கட்டும், எடிட்டிங் நீங்க எல்லாம் பார்த்து வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் திங் சரவணகுமார், உங்களோட மெட்டீரியல் பிளஸ் உங்களுக்கு நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க திவ்யா மேம். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஐ தேங்க் பர்சனலி. And Mr. Srinivasan, he is having multifaceted role. He has done a multifaceted role, useful for our institute. So இவங்க எல்லாருனாலையும் தான் இந்த ப்ராடக்ட் இப்படி வெளியே வந்துச்சு. அண்ட் அதை நல்லா யூட்டிலைஸும் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க ஆன்லைன்ல எவ்வளோ பேர் பண்ணாங்க இந்த தடவை, பண்ணி நல்லாவும் எழுதியிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. டெஸ்ட் சீரீஸை யாரெல்லாம் ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க. ஒரு சில பேரை பத்தி நான் சொல்லணும். என்னன்னா, அவங்களுக்கு எதுலையுமே நம்பிக்கை இருக்காது. அவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்காது. அவங்க ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சிருந்தாங்கன்னா அதுலயும் நம்பிக்கை இருக்காது. ஒரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு படிக்கணும்னு இருக்கு. ஓகே, நீங்க குரூப் 1க்கு படிக்கிற மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து ஜிஎஸ் எனக்கு எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்க ஜிஎஸ் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில பேரெல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணோம். அவங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, மேக் இட் சிம்பிள். கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கல்ல, இதை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளா வச்சுக்கிட்டீங்க. சிம்பிளா நான் ரீட் பண்ணேன் சார், சிம்பிளா டெஸ்ட் எழுதி இருந்தேன் சார், மார்க் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு நான் எழுதினேன். திருப்பி நான் அதை போய் டெஸ்ட்ல என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தேன். மெட்டீரியல் இல்லாத புது விஷயங்கள் என்னோட ஷார்ட் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கினேன். இதை பண்ணிருந்தீங்கனாலே உங்களுக்கு இதை கிளியர் பண்ணிருக்க முடியாதா? நீங்க வந்து ஸ்டேட் 1 வாங்கலாம் இல்லையா? சோ நம்பிக்கை வைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா, நாங்க 10 year old இன்ஸ்டிடியூட். சோ வந்து நம்பிக்கை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் மிச்சது எல்லாத்தையுமே. அப்படி யாரெல்லாம் பண்ணிருந்தீங்களோ கிளியர் பண்ணிருவீங்க. ஷார்ட் டியூரேஷன்ல கிளியர் பண்ணுவீங்க. ஓகே, ஃபைன். 55th. Thank you for your support, sir. Venkatesh Kumar. Thank you. Next is north point shall preferably be drawn on the drawing in right hand top corner. You know that. Okay, option C is answer. 56. Bylaws regulations govern the following building aspects. உங்களுக்கே தெரியும், செட்பேக் கண்டிப்பா விடணும். ஓகே, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும், சைஸ் ஆஃப் ரூம் இருக்கும், பட் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்காது. ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால, ஏன்னா யார் என்ன காஸ்ட்ல வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். 3 ஆப்ஷனே சி தான் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வீக்கஸ்ட் லிங்க் பாருங்க ஒரு கொஸ்டின்ல, அந்த வீக்கஸ்ட் லிங்கை பார்த்து அது வராதுன்னு பாத்தீங்கன்னாலே நிறைய எழுதிடலாம்.
see இந்த மாதிரி weakest link பார்க்கறதோ இல்ல வந்து eliminate பண்றதோ அது ஒண்ணும் நம்ம அது ஒரு flukeல பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்க வேணாம். even in UPSC okay UPSC ல கூட first eliminate பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கன்னு தான் சொல்றாங்க. okay fine. அப்ப UPSC is one of the toughest right in India level. அப்ப நம்ம தாராளமா பண்ணலாம். okay fine. Next, 57th question. We have to run fast. The launch of the first operational remote sensing satellite IRS-1A was option C 1988. Note it down. Okay. 58. Dash one type of remote sensing. Aerial photography is one type of remote sensing. Note it down. Option B. Next is, which is the carrier signal for distance measurement in almost all total station instruments? Infrared rays. Note it down. D is the option. So 60th question, tachymetry is best suited for where chaining is impossible. Very basic question, right? Fine. Next is, in a tachymeter, the focal length of object is 260 mm. The distance from the object glass to the Trunnion axis is 120 mm. Then the additive constant K is. Very simple question. Okay. 61 நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்ததுதான். D is equal to KS plus C. மூணாவது question அதே ஃபார்முலாலே கேக்குறாங்க. Substitute பண்ணீங்கன்னா you will get the answer as 0.38. Okay. Fine. And one more thing, B படிக்கிறவங்க, ME படிச்சவங்க, okay, டிப்ளமோ படிச்சவங்க SSC எழுதலாம் இல்லையா? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். BE MTech எல்லாம் கண்டிப்பா அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் இன்ஸ்டிடியூட்ல. அதுல என்னன்னா எனி எக்ஸாம் யூ ஹேவ் டு கிளியர் ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங். இப்போ அடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது? RRB வரப்போகுது. ஓகே, எக்கச்சக்கமான போஸ்டிங்கோட RRB வரப்போகுது. RRBல டெக்னிக்கலை விட GS ரீசனிங் இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமா இருக்க போகுது. அதனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு டெக்னிக்கல் வேணாம் சார், நான் மிச்சதுலலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறவங்க RRB வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ SSC முடிய போகுது எக்ஸாம் இல்லையா? அடுத்து SSCக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். SSC எல்லாம் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து படிப்பீங்க இல்ல, அதே மாதிரி பேப்பர் 2 அதாவது கன்வென்ஷனல் பேப்பர் நீங்க பண்ண முடியும். பேப்பர் 1 இருக்கு பாத்தீங்களா, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் கேட்டாங்களோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும் SSCல. இதெல்லாம் SSC பத்தினது. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். SSC கிளியர் பண்ணலாம். ஏஇ எக்ஸாம் எப்பனாலும் வரலாம். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுல இட் இஸ் வெரி ஃபேமஸ். I was working as AE previously. In 2011, I cleared the exam and I was working as AE. I quit my job and myself and Mr. Nagadevan, we started this institute. Okay, so 10 long years இதை பண்ணியிருக்கோம். அதனால இன்னும் நோட் எல்லாமே தெரியும். யார் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, யார் கன்சிஸ்டண்டா படிக்கிறாங்களோ, யார் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ, யாரு நான் எக்ஸாமை விட்டு வெளியே போக மாட்டேன், எக்ஸாம் மூலமா கிளியர் பண்ணி தான் ஒரு வேலைக்கு போவேன்னு நினைக்கிறாங்களோ சீக்கிரமா கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்க உங்களுக்குள்ளே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கிளியர் பண்றது. ஃபைன். ஸோ 62nd கொஸ்டின் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், ரிட்ஜ் இஸ் த ஆன்சர். ஓகே ஃபைன். இதெல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க, பேட்டர்ன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட், டிப்ரெஷன் பிட்வீன் சமிட்ஸ் டினோட்ஸ் சாடில். ஓகே, 63rd நோட். சாடிலே வந்து இன்னொரு கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது கரெக்டா வந்து அவங்க மேட்ச் பண்ணலன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, 63rd A is the answer. 64th again it is very simple. The declination of 3 degree east means, okay, option A, magnetic north is 3 degree east of true north. இதெல்லாம் வந்து சிம்பிளா நீங்க வந்து ரீட் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், fore and back bearing of a line whose end stations are free from local attraction should differ by exactly 180 degree. Option B is the answer. Okay, fine. 61A, additive constant K கேக்குறாங்க சார். Okay, we can discuss that shortly. 61, please note it down. Team Terzaghi. 61, note it down. So நம்ம ஆப்ஷன் என்ன போட்டிருக்கோம் என்னன்னு பாருங்க. additive constant கேக்குறாங்க. Fine. Next question. The bearing of line OP and OQ are 21 degree and 310 degree respectively. The value of the included angle POQ is, so 66 is again very simple. POQ na ஒன்னும் இல்ல, 360 minus 310 plus 21 போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். 360ல 310 வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணனும் and plus 21 போட்டீங்கனாலே you will get the answer as 71. Okay, you just draw, then it will be very simple. 4 quadrant வரீங்க அவ்வளவுதான். 4 quadrantல இந்த ஆங்கிளை மார்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். Next, 67th question. What is the lateral surface measured from chain to object? Option A, offset. Okay, offset is the answer. Next is the process of a location of intermediate points on a survey line is ranging. You know this. It's very simple. Okay. 69th question, D.
the center of a specified circle or the point at which a specified arc and a circle intersection at is the origin is the answer. See 70 question பாத்தீங்கன்னா repeatedly AutoCAD liveலயும் சரி community postலயும் சரி இந்த question வந்து நம்ம பார்த்திருக்கோம் Terzaghiலே பார்த்திருக்கோம். Okay, 70th question 70 ka option D F3. Okay, these are all standard cases. 71 is also a standard case. But it is a rare thing, so you can neglect it. இந்த மாதிரி question கண்டிப்பா ஒரு 10 question யாருக்குமே தெரியாத மாதிரி விடலாம், அதுல தப்பு இல்ல. பட் நீங்க பண்ண questionலயே வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. That is a very important thing. Fine. So next 72 you leave it. There is a little bit confusion in that. 73rd பாருங்க, dash are provided on roads. Okay, 62 again D. I'll check. Okay, 60. Please note it down. 62D. Dash are provided on roads or railways for the easy change of the direction. Again, horizontal curves. Okay. இதே பார்த்தோம் இல்லையா, திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு question. The height through which the outer edge of the turning road or rail is raised is known as, you know better. Angle, some angle நம்ம என்ன பண்ணிருப்போம், ரைஸ் பண்ணிருப்போம். Terzaghi இன்ஸ்டிடியூட்ல இதுக்கு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், சூப்பர் எலிவேஷன். போய் பாருங்க. சூப்பர் எலிவேஷனோட டெஃபினிஷனே கேட்டிருக்காங்க. பட் இதை விட அவங்க என்ன கேட்டிருக்கலாம், மவுண்டேனியஸ் ரேஞ்சில் ஹில்லி ரேஞ்சில் எல்லாம் வந்து எவ்வளவு சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் அப்படி கேட்டிருந்தா கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும் கொஸ்டின், இல்ல ஸ்டாண்டர்டா இருந்திருக்கும். டஃப் கிடையாது அதுவுமே. நெக்ஸ்ட் இஸ் for a theodolite revolving, the telescope in the horizontal about its vertical axis is called. 75th question, A is the option, note it down. And 76, Trunnion axis of theodolite is also known as horizontal axis. Okay, இந்த கொஸ்டினுமே வந்து நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, Trunnion axis பத்தி கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே கொஸ்டினே வேற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க 77th நம்மளுடைய மெட்டீரியல்ல the very same statement is there. The vertical circle is a circular graduated arc attached to the axis of the telescope is Trunnion axis. சிம்பிளா அதோட டெஃபினிஷனை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் C is the answer for 77. 78 பாருங்க, match the following type: radiation, intersection, traversing. Okay, I'll not take much of your time. A is the option. Okay, please note it down. 132. A is the option. 78 fine. 79 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய engineering drawing YouTube total stationல வந்து கேட்ட question. Okay, if the scale of the drawing is 10:1, then the scale is called as enlarging scale. Okay, x:1, 1:x எல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. So you just go through that video, particular video. Next is again 80th question, option B. Letters and numerals are designated by their height. But again நம்ம engineering drawing YouTubeல வந்து இதை போட்டிருக்கோம். Okay, இது எல்லாமே நான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். And it is a very simple question. Which grade of pencil is used for sketching? It is 2B. Next, as per National Building Code, the maximum height of riser shall be 190 mm is the answer. These are all standard things, right? Standard things. Next is unit 10 material, same thing. 83rd question. What is the another name for subdivisional plan? It is a layout plan. Okay, it is in our material unit 10. Okay, fine. See, you asked some doubt, no? 61, 62 ரெண்டுமே கரெக்ட் தான். நான் சொன்ன ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். செக் பண்ணியாச்சு. அகைன் நீங்க கேட்டீங்கன்னு செக் பண்ணிருக்கு. ஓகே, நியூ சன்ரைஸ் பாலா, we have checked it again. Right. Drawing H pencil, sir. Please, team Terzaghi, clear that again. According to our key, it is 2B. Okay, you please check that. Fine. Meenakshi Sundaram will tell you as soon as possible. Next is, what is the key name for subdivisional plan, layout plan? நம்ம unit 10ல இருக்கு. Okay, just go through it. And நம்மளுடைய test seriesல இது இருக்கு. In drawing, length of scale is calculated by representative fraction into maximum length. Okay, RF is equal to என்னன்னு படிச்சிருப்போம், length of the scale by scale length by maximum length ன்னு படிச்சிருப்போம். அதே cross multiply பண்ணி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். 84th test seriesல இருக்கு. 85th or simple survey எடுத்துக்கிட்டீங்கனால RFல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க படிக்கவே. Next, what is mean by the study of something without direct contact? Remote sensing, right? Remote sensing, the name itself literally states that it is remote sensing. Fine. Next, 86.
For 86, option is D, tilted photograph. When the camera axis is tilted slightly from vertical, the resulting photograph is called a tilted photograph. Okay. Tilt degree should be less than or equal to 3. It is there. You can see that. Next, 87th, general question. You have to make intelligent guess. Okay. Dash was the first Indian experimental remote sensing satellite launched by ISRO on 7th June 1979. தெரியலனா பரவாயில்ல. Okay, it is a general question, but GS ல நீங்க படிச்சிருந்திருக்கலாம். Bhaskara 1. Next question 88. We have to move fast. We have to see draftsman also. The magnification of the telescope in tachyometer should be at least dash to dash diameters 20 to 30. Okay, note it down. 88. 88 வந்து most expected question tachyometryல நம்ம already discuss பண்ணியிருக்கோம். YouTubeல போய் பாருங்க. Next 89. Simple. It is an easy question. இது வந்து நாலாவது தடவை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். D is equal to KS plus Cங்கிறது வந்து 4th time. Okay, 4th or 5th time I guess. Okay. அப்ப பாருங்க how simple it was. Next. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணக்கூடாதுப்பா. இன்னும் கொஞ்சமாவது வந்து ஸ்டாண்டர்டா பண்ணணும். அட்லீஸ்ட் ரிப்பீட் ஆகாம இருக்கணும். அப்ப நிறைய பேர் கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்க. அதுல எல்லாத்துல இருந்தும் ஃபைனலா ஒரு கொஸ்டின் பேப்பர் டிசைட் பண்றாங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் பர்சன் இதை பார்த்துதான் இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. Fine. Dash is a line in a plan having a constant slope. Contour gradient is the answer. Note it down. B is the option. Setting grade stake is, okay, this we are having doubt. Okay, so leave it. We'll discuss it later. 91, we can discuss it later. The magnetic needle remain horizontal and the dip is dash at the quarter, 0. Okay, if the magnetic needle is horizontal, then dip will be 0. தெரிஞ்சதுதான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். திருப்பி பாருங்க. The magnetic bearing of line AB is given. Magnetic declination is given. ஏற்கனவே declination கொடுத்திருக்காங்க. True bearing of line AB is very simple. இந்த 135 degree 30 minutesல வந்து 5 degree 15 minutes west வந்து subtract பண்ணீங்கனாலே you'll get the answer. Okay, again you draw and see. Right. Fine. 93rd question வந்து இல்ல நீங்க ஃபார்முலா வைஸ் படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே. ட்ரூ bearing is equal to magnetic bearing plus or minus declination னு படிச்சிருப்போம். That's all. Next, pick up the correct statement about local attraction. Local attractionனாலே உங்களுக்கு தெரியும். அது சுத்தி வந்து ஒரு magnetic field magnetic substance இருந்தா local attraction will be there. So option D is the answer. Okay. Fine. 95th question. Again we have to move faster. Okay, see, almost 218 students are there. Okay, in live. இதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டட் வெர்ஷனுமே வந்து பார்ப்பீங்க. இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து லைக் நம்ம இன்ஸ்டியூட்டை பண்ணல அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். நீங்க ஒன்றும் இல்லை, டெர்சாகி இன்ஸ்டியூட்ல நாங்க ஒரு எக்ஸாம் உடைய டைட்டில்ல கொடுத்துருக்கிற ஃப்ரீ சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கே கவர் ஆயிரும். ஓகே, பட் அதை ஒரு மாதிரி ஆர்டரா படிக்கணும். உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் வந்து டெவலப் ஆகலாம். ஸோ ஒரு தடவை கிளாஸ் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஆனால் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவ்வளோ கண்டென்ட் நம்ம வந்து ஃப்ரீயா யூடியூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ பெட்டர் அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாவே அவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து இங்க கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட்ல உட்காந்து பசங்க உங்க பியர் டு பியர் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது வந்து இட் வில் டூ வண்டர்ஸ். நான் ஒரே ஒரு விஷயம் தான் லாகா பார்க்கறேன், கன்சிஸ்டன்சி. யாரெல்லாம் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ராப்பரா உட்காந்து படிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்களோ, டுவர்ட்ஸ் எண்ட் இல்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல பாதியிலே டெஸ்ட் எழுத யார் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களோ கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணியே பண்ணணும். தட் இஸ் a rule. Okay, fine. Next, in a chain survey, obstacle for both vision and chaining is occurs. What is crosses a building? Okay, விஷனும் பண்ண முடியாது, நீங்க பார்க்கவும் முடியாது, பில்டிங் இருந்தா செயினிங்கும் பண்ண முடியாது. Next, which of அதே क्वेश्चन வேற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. Which of the following is an obstacle to alignment? Again, house is the option. Okay, fine. Peer Muhammad, true sir. So obviously we know that because I cleared SSC, I cleared TNPSC, I cleared GATE, stipend வச்சு தான் வந்து நான் என்னோட ஃபீஸை நானே கட்டிக்கிட்டேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்டெக். ஓகே,
நான் என்னோட லைஃப்ல பண்ண ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக், அது மிஸ்டேக்கா டெஸ்டினியான்னு எனக்கு தெரியல. நான் கேட்ல எடுத்த ஸ்கோருக்கு வந்து நான் படிச்ச டைம்ல பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இப்ப பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சிவில் வந்து எடுக்க முடியாது, அப்ப கிராஸ் மேஜர் மாதிரி எடுக்கலாம், ஐஐடில கிடைச்சிச்சு. பட் நான் என்ன நினைச்சிட்டேன், என்னுடைய மார்க்குக்கு கிடைக்காது அப்படின்னு நான் அப்ளை பண்ணல. நான் அப்ளை பண்ணியிருந்தா கிடைச்சிருக்கும். ஸோ திஸ் ப்ரோகாஸ்டினேஷன் இஸ் தேர், நோ, இட் இஸ் அ பிக்கஸ்ட் எனிமி. ஸோ ரொம்ப யோசிக்க கூடாது, உங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்க கண்ட்ரோல்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பண்ணுங்க. உங்களால பண்ண முடியாத பியாண்ட் யோர் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஓரம் வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. சாப்பிட்ற மாதிரி, குளிக்கிற மாதிரி, டெய்லி பண்ற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்க யோசிங்களேன், ஒரு 1 year ஃபுல்லா உட்காந்து படிக்கிறீங்க. ஒரு பையன் வந்து உங்களுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டான், அவன் 1 yearக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றீங்கன்னா நீங்க என்ன லெவல்ல இருப்பீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு என்ன லெவல்ல இருப்பாங்க அப்படிங்கறத திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க டைம் கொடுக்கணும், அதுதான் பிரச்சனை. ஏன்னா எவ்வளவு பிரைட்டா ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னாலும் காலேஜ் போய் படிக்கும் போது 4 வருஷம் டைம் பாஸ் ஆகுது. எக்ஸாமுக்கு முன்னாடி 2-3 நாள் படிக்கிறீங்க. படிக்கும்போது வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் டல் ஆயிடுது. அப்ப திருப்பி அதை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும். உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களே திருப்பி கொண்டு வரணும்னா, ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸே என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க காலேஜ்ல 60% எடுத்திருந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் டு டூ வித் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இட் இஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி, இட் இஸ் அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். அண்ட் ப்ளீஸ் ஸ்டடி ஃப்ரம் த பேசிக்ஸ். ஒரு கொஸ்டின் பேங்க் வாங்கினேன், அதெல்லாம் இது பண்ணேன், நான் போய் எழுதுவேன் அப்படின்னா நீங்க பண்ணவே முடியாது. ஓகே ஃபைன், அதை சொல்லிட்டே தான் இருக்கோம். பட் ஷார்ட்கட் தேடுறீங்க, அதுவும் இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்கட் தேடுறீங்க. அது திஸ் won't work in that way. Fine. Next is a long offset is to be measured more than 15 meter மேல இருந்தா you can call it as a long offset. Okay, fine. Next is dash selected objects to another location about a base point. Move selected object. Okay. Fine. 98th question we have completed. See, 97th question வந்து பாத்தீங்கன்னா chaining பார்த்தோம்ல, most expected question. அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. Fine. 99, there is nothing to discuss. If you know the command, you will get it. At least if you know 1 or 2, you can get it. So option C is the answer. Okay. Fine. Next. Draftsman key, answer key sir. In the முடிச்சர் அவ்வளவுதான், 100 முடிச்சாச்சு. The mass storage devices are, option C is the answer. Okay, you can note it down. Monitor is not a storage device, right? If you know that, if you eliminate that, then you will get the answer. 100. Fine. Next is method in which a theodolite with or without a chain is employed to set out the curve is called angular. Okay, option D is the answer. Note it down. Fine. So we almost completed 100 questions. Next is 3 temporary adjustments. 102 question. 3 temporary adjustments of a theodolite includes, option B is the answer. 1 வராது, measuring the vernier மட்டும் வராது, setting up, leveling up, elimination of parallax எல்லாமே வரும். Okay, note it down. B is the option. Next question 103. This is quick and accurate method in 3-point problem. Trial and error method. Okay, note it down. D is the option. 104. Choose the correct order of setting up a plane table from the following. சர்வேயரால நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, சர்வே கேம்ப் நல்லா பண்ணியிருப்பீங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். லெவலிங், சென்டரிங் அண்ட் ஓரியன்டேஷன். C is the answer. Next 105. For drawing thin lines of uniform thickness, the pencil should be sharpened in the form of a chisel. Okay, chisel ஷேப்ல இருக்கணும். Okay, fine. The option A is the answer. Next is 700 mm by 1000 mm of drawing board designated as per BIS is B1. தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தா கரெக்டா போட்டிருப்பீங்க, இல்லைன்னா மிஸ் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு இதெல்லாம். What is the size in mm, length into width into thickness of B1 drawing board? Okay, 3 டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க, 1000 by 700 by 25. Okay, 25 or 15 தெரிஞ்சிருந்தாலே வந்து 50-50 நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். Okay. Next is 108. I'll tell you about our S-series material also, because then only you know whether நம்ம வந்து கரெக்டான டைரக்ஷன்ல போனோமா இல்லையா அப்படிங்கறதே உங்களுக்கு அப்பதான் தெரியும். Fine. Engineering drawing question discussion YouTubeல பாருங்க. 105, 106 எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 109 question இப்ப பார்க்கலாம். அது நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்கோம். மெட்டீரியல்ல யூனிட் 10ல இருந்துச்சு 109.
Choose a permissible area covered area of D type plot. Okay, 60%. மெட்டீரியல்ல படிச்சிருந்தீங்கனாலும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கனாலும் அதை எழுதிருக்கலாம், ஈஸியா எழுதிருக்கலாம். 110 D is the option. Note பண்ணிக்கங்க. Intercepting trap. The trap disconnects the drain from the sewer and is provided in the last manhole of house drainage system is option D. Note it down. And 111 A is the option. Just note it down. 3 coordinates axis x, y, z refers to equatorial plane, 90 degree perpendicular to equatorial plane and rotational axis of the ellipsoid. So the option A is the answer. The method measuring from photograph is called very simple. Okay, directly they ask photogrammetry survey. Okay. 113, there is a little bit confusion is there. You just leave it. Okay. Or we can do it at the last. Problem solve பண்ணனும். இது பண்ணாததெல்லாம் நாங்க திருப்பி இன்னொரு இதா கூட அப்லோட் பண்றோம். 114 எடுத்துக்கிட்டீங்கன்னா virtually analytic அப்படின்னு வரதுனால C is equal to 0 வரணும். 114. B is the option. You just note it down. 2 only is correct. Focusing is done by moving the lens. Okay, B is the option. 114. See, 113, 115, 116 எல்லாம் problem வந்து தனியா வந்து அப்லோட் பண்றோம். Okay, now there is no time and I don't have such device also now. You can do it later. 117 reciprocal leveling. உங்களுக்கே தெரியும், leveling across a river or lake னு வந்தா reciprocal leveling. Standard caseலயே பார்த்திருப்பீங்க அத. அடுத்து 118 பாத்தீங்கன்னா medium level question. This is not tough, not easy also. Highest code specification for leveling staves is option C is answer. Note it down. இந்த மாதிரி question எல்லாம் நீங்க விட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. Choose a wrong statement. Option 4 is answer. Carelessness is in reading. அதுதான் wrong statement. என்ன personal error அப்படின்னு பார்க்கும்போது inaccurate leveling of the campus நடக்கும். Imperfect bisection of the object நடக்கும். The needle not being perfectly straight also will happen. Fine. Next, 120. Which of the following statements are true about survey lines? The line on which the frame work of the survey is built is known as baseline. It is correct. Okay, true. The line joining the apex point of a triangle to some fixed point on the base is known as check line. Both are correct. 3 is wrong. So option A is the answer. Next is the working principle on the optical square is based on, you know clearly, double reflection. Very simple question. Next, ask the following. F3, F7, F8, F12. இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு தெரிஞ்சாலே உங்களால எழுதிர முடியும். Option B is the correct answer. Okay, note it down. 122. CAD most expected questionல வந்து அகைன் பண்ணிருக்கோம். Okay, பாருங்க எவ்வளவு question வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்திருக்கோம் அப்படினா. Next, 123. Again YouTubeல most expected question CAD under the heading CADல கொடுத்திருக்கோம். This command retrieves all object erased by the last erase and after executing block or W block command. Oops is the answer. Okay, ஒண்ணுல சர்வேக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபுல்லு திருப்பி போய் பாருங்க. பியூட்டிஃபுல்லி இட் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் ரைட் பை மிஸ் திவ்யா. ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. பார்த்துட்டு மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி மெட்டீரியல் ரீட் பண்ணுங்க. டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. ஸ்டேட் ரேங்க் வாங்குங்க. நெக்ஸ்ட் 124. In CAD, cutting and pasting is entirely computerized. Okay, fine. Very simple. Note it down. T square campus லாமா யூஸ் பண்ணுவோம் கிடையாது, டிராஃப்டிங் பண்ணுவோமா கிடையாது. So option A is answer. Very simple, with your common sense you can do it. Okay, 125. Option is D. Okay, 2 and 3 is the answer. You just note it down. We can move fast. So that draftsman also we have to cover. In repetition method, the accuracy depends on number of repetitions. Panna, reiteration. Panna, it will be clear. Okay, fine. Next is, which of the following actions does not relate to operation of a theodolite? Ranging theodolite there is no sambandhame illa. Fine. 128, option C, 2 only. It is a plane table survey. The closed traverse method is the most satisfactory because, okay, C is the option, 2 only. It is the easiest one to which to apply corrections for the error. Note it down. Next, in which quadrilateral all sides are equal and angles are not at right angles? Rhombus. Note it down. Very simple, right? Fine. இது ஏற்கனவே first question பாருங்க. First question வந்து repeat ஆயிருக்கு. Okay, next. 130th question. Choose the type of line used for invisible edges. D is the option. Short dashes.
see ஒரு சில questions வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தா it is okay fine you can leave it okay அதனால தான் 170 to 180 நீங்க கரெக்டா எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்கும் 10ல இருந்து 20 question வந்து எழுத முடியாது ஓகே லாஸ்ட் இந்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி படிக்கணும்ங்கறத ஷார்ட்டா சொல்றேன் இதுக்கு அடுத்து என்ன எக்ஸாம்னாலும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க and one more thing see when you are in preparation okay please follow robotic mode ஒரு ரோபோக்கு வந்து நீங்க கமாண்ட் கொடுத்தா போதும் அது அதை மட்டும் தான் பண்ணும் அது என்ன ஆகும் அதனால என்ன ஆகும் நான் கிளியர் பண்ணுவேனா மாட்டேனாங்கிறதெல்லாம் இல்லாம டெய்லி படிக்கணும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் அப்படி பண்ணீங்கனாலே கிளியர் பண்ணிடுவீங்க there is no doubt. A thin line composed of alternate long and short dashes of consistent length represents the center lines. Please note it down. Next, the size of the room in the line sketch represent only the measurement. See this we have to discuss. I'll discuss it later. 132. Okay, 133. The satellite constellation of GPS consists of 24 satellites. Okay, it is a factual thing. Put it down. The minimum number of satellites in which orbit required to work GPS is 4 numbers. Note it down again. These are all very factual. Nothing to explain. GPS is a worldwide ratio navigation system formed from a constellation of. அதே கொஸ்டினை திருப்பி கேட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா கொஸ்டின் பேங்க்ல இருந்து அங்கே இங்கேன்னு எடுத்திருக்காங்க எடுத்து எல்லாத்தையும் கிளப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது ரிப்பீட் ஆயிருக்கான்னு கூட ஒரு ஆள் உட்காந்து பார்க்கல தமிழ்நாடு லெவல்ல சர்வேயிங்ல எடுத்திருக்கிற கொஸ்டின் இப்படி இருந்திருக்க கூடாது ஃபைன் So next option 3 is answer உங்களுக்கே தெரியும் correction of sag least count overlap additive constant இதெல்லாம் வந்து என்ன வரும்னா so B is the option you just note it down okay later you can video question தெரியல என்ன மீன் பண்றாங்க டீம் Terzaghi ஒரு கமெண்ட் பாருங்க VK entertainment video question தெரியல தெரியுதேமா Next 137 in tachymetry see assertion and reason la வந்து IES type of question பரவாயில்ல ஒன்று ரெண்டு கேட்டிருக்காங்க in tachymetry telescope must have magnification of 30 diameter reason to read the staff accurately at large sections நாலு ஆப்ஷன் பாருங்க இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க IESல SSCலலாம் A only true R only true அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒன்று தான் கரெக்ட் A is true R is false Next is both A and R is true. இதோட டஃப்பா இருக்கும் IESல பட் இதுல வந்து உங்களுக்கு சிம்பிளா கொடுத்திருக்காங்க. Both A and R is true. Okay. Next, for final estimates, usually the formula used to calculate the volume of earthwork is Prismoidal formula. Note it down. Next, see this we can discuss it later. Okay, 139 problem we can discuss it later. Then 140th contour lines run close together near top of the hill represent very steep ground. Note it down. B is the option. Okay, clarity கம்மியா இருக்கு. Okay, நீங்க எல்லாரும் I assume that நீங்க எல்லாரும் question paper வச்சிருப்பீங்க அப்படினு வச்சிருந்து தான் அதுல நீங்க மார்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னொன்னு உங்களோட இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படினா கூட குவாலிட்டி கம்மியா தெரியலாம். ஓகே இப்ப நானுமே கம்மியா தெரியலாம் உங்களுக்கு. அதுல குவாலிட்டி செட்டிங்ல போய் மாத்துனீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியரா இருக்க சான்ஸ் இருக்கும் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் யூ ஷுட் நோ தட் nowadays people are very smart okay students are very smart எதுல எப்படி இருக்கீங்களோ டெக்னாலஜில you are very smart please take care of that next 141 last level reading taken before shifting a level enters as FS it is a very simple question okay foresight எடுத்துப்போம்ல next find the area if the following readings are taken by planimeter see I cannot do the problem now but you can note it down A is the option okay 142 is the option I cannot write it also now FR minus IR plus R minus 10N plus C is the formula okay you can note it down M into FR M here is 100 no M into F or பெரிய bracket open பண்ணிக்கங்க FR minus 1R plus R minus 10N plus C close the bracket okay or just note it down A is the option A கரெக்ட்டா பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா 143 depends on your internet connection very good see இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ப்ராப்ளம் நீங்க எழுதி இருக்கீங்க அப்படினா you can type it also for comment for your fellow students friends தெரியுதா
Okay, length of Gunter's chain is option B, 66 feet. Standard question, very simple question. Next is, it is necessary to take into account the curvature of the earth in geodetic surveying. Geo, okay, the name itself it represents. Next, 145. Dash of the following survey is used to define the property line. Cadastral survey, no, please note it down. Next, this command is used to display the drawing as it will be plotted. Preview. These are all standard questions. The benefits of using AutoCAD. Okay, what is that? 1 and 4 only. Saves time and money, obviously. Complete the project faster, kandipa. Decreases the value to clients. Creates production sheets slower. இதெல்லாம் கிடையாது. இதை நீங்க eliminate பண்ணீங்கனாலே you will get the answer. But it is very simple, common sense. If you read, you will get it. Next is, pick up the correct statement. So please confirm question number 119. This is option 3. Team Terzaghi, please take care of that. You can post it now. When any doubt arises, you can post it so that I can concentrate on the next question. Fine. 148th question. Option B is the correct answer. Note it down. Again, you know this vernier theodolite, everything you know. Right. Note it down. Note it down the answer. We had to discuss draftsman also. Mechanical method, graphical method, trial and error method. Okay, option B is the answer. ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே பண்ணியிருக்கலாம் நீங்க. அதாவது 1 வந்து ஏக்கு வருமா இல்ல பிக்கு வருமான்னு தெரிஞ்சாலே 50-50. Okay, you could have done it. Okay, just a minute. I'm also replying in live chat, but I could not see why. Okay, next question. 149 முடிச்சாச்சுல. Fine. 150. Which survey is checking for plotting details that can be done easily on the spot itself? Plain table survey. Note it down. I'll tell you whether these things are asked in our material or test series. Okay, that is very important. That will give you confidence. Okay, 150, right? Fine. 151. 2n minus 4 into 90. நமக்கு வந்து 7th டைம் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதே கொஸ்டின். ஓகே ஓகே 151 D is ஆப்ஷன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த கொஸ்டினே தெரியலன்னு வைங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு 7 கொஸ்டின் தப்பா எழுதியிருப்பீங்க. Then you are out of the game. But it is a very basic thing. You could have known that. Okay. In building drawing abbreviation for MFL. MFL is maximum. Come on. Floor level. Maximum finish level. Maximum. Answer is MFL. Maximum flood level. Or irrigation. But here 152. There is a small doubt. If you know, please you can do it. Surveyor again notification வருமா சார்? நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தான் கிளியர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வருமா தான் வரும்ல, திருப்பி கேட்டு தானே ஆகணும். என்ன நெக்ஸ்ட் இயரே கேட்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரும். எல்லா எக்ஸாமுமே அப்படிதான். அதனால தான் நான் உங்களை என்ன சொல்றேன், ஒரு ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை டோட்டலாக சிவில் இன்ஜினியரிங்கை படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் இருக்கு டெர்சாகி இன்ஸ்டியூட்ல, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் வருதோ அந்த லாஸ்ட் 1 month என்ன பண்ணுங்க, அந்த எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஃபைன் டியூன் பண்ணிக்கங்க, அதுவே போதும். ஓகே, தெரியுமா? ஃபைன். டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஆல்வேஸ் தேர். ஃபைன், சம் ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். த ஷேப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ட்ரெயின்ஸ் ஆர் ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். நோட் இட் டவுன். ஓகே, ரெக்டாங்குலர் அண்ட் யூ ஷேப். நோட் இட் டவுன். Next, which segment of GPS consists of satellite? Space. Okay, note it down again. We have to move faster. Dash satellites are satisfactory in reference to the Earth. Geostationary. Okay, note it down. Which is the inclination of orbit planes of satellites in space segment? 55 degree. Note it down in GPS. Okay, note it down. Next, geodemeter, distomat, flare triangulation, floating triangulation. ஏதாவது ஒன்னோ ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். You can you could have done it correctly. A is the option. So note it down. 4, 1, 3, 2 is the option. Fine.
For a tachymeter equipped with analytic lens, the additive and multiplying constants are respectively. You know that. Okay, it is very simple. Again, second time வந்து repeat ஆகுதுன்னு நினைக்கிறேன். 0, 100, 158th question. Okay. 158. மிச்சதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. Please upload video for AE cutoff. Which AE? முடிஞ்சது கேக்குறீங்களா? Will update soon. தெரியுமா? போலாமா நம்ம? No problem, right? Fine. Next question. Convex lens is provided between the eyepiece and the object glass at a fixed distance from the object glass. That is assertion. Reason is advantage of using analytic lens is that it simplifies the calculation of distance and heights. Both A and R are true and R is the correct explanation of A. The exact question, this kind of question they will ask in SSC and ESC. Okay. Rendum correct da, but R is the correct explanation of A. That is very important. Voltage is fluctuating. Right? Just a minute, give me some 30 seconds. Okay, again we will continue. See, give me some 30 to 30 minutes, I mean 30 seconds to 1 minute. See, I can read some of the comments. Okay, fine, we shall start now. There is some technical glitches are there, it's okay. So 160th question, B is the option, you note it down. Okay, I don't want to read it. Okay, we have to move faster. 40 more questions, note it down. 160, it is B. 161 again, these are all statements. It consumes your time, but confuse பண்ணி நீங்க அதிலே இருந்திருக்க கூடாது, மூவ் ஆகி போயிருக்கணும். உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் கொடுத்ததும் அப்படிதான். நியூமெரிக்கல்ஸ் வந்து உங்களோட டைமை வந்து கன்சியூம் பண்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணியிருக்கீங்களோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் அவ்வளவு ஈஸியா பண்ணியிருக்க முடியும் உங்களுக்கு. பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸே அதுதான் பிரச்சனை. ஓகே, ஃபாஸ்டாகவும் பண்ணணும், கிறிஸ்பாவும். 2-3 தடவை ரீட் பண்ணீங்கன்னா அதோட முடிச்சிடணும். அதுக்கப்புறமும் ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you lose your time during the exam. Match the following about the graduation mark on the prismatic compass. This you know. Okay, very simple. 0° mark is south, 90° mark is west. If you know that, C நீங்க கரெக்டா போட்டுக்கலாம். Next, prismatic compass readings are usually estimated up to nearest 30 minutes. Okay, note it down. 163. மீனாட்சி சுந்தரம், ஒரு தடவை டிப்ளமோ சிவில் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் ட்ரை பண்ணலாம்? SSC you can try. ஓகே, அண்ட் ஒரு தடவை TNPSC வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்குனே வந்து எக்ஸாம் போட்டிருந்தாங்க. வாட் இஸ் தட்? JE, ரைட்? டீம் Terzaghi. JDO, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்னு போட்டிருந்தாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் 164. Calculate the true distance between 2 points if length measured. See, ப்ராப்ளம்ஸுக்குனே நாங்க தனியா போடுறோம். ஓகே, as of now you just we can move this 164, 165 and all, we will do it. If you know, you can put it in the comment section. Next is the preliminary inspection of the area to be surveyed is called reconnaissance survey. சர்வே என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத இனிஷியலா படிச்சிருப்பீங்க. அதை படிச்சீங்கனாலே பாருங்க, மார்க் பாருங்க. 167, you all know this, right? Control Z na enna, control S na enna. Option is D, note it down. Very simple thing. The type of traverse in which origin point and ending point are different is known as open traverse, right? Closed traverse irukka mudiyadhu illaya. Doubling sighting is a method used for prolonging a line, note it down. B. 169. நம்ம மெட்டீரியல்ல இருக்கு 169 இருக்கு நம்ம மெட்டீரியல்ல. And இது blurred தான் இருக்கு. Okay, please adjust. In plane table survey, a small triangle of error is formed in 3-point method, which is due to 1 and 2 is the option. Careless manipulations and unequal stretching of the paper. So C is the option. Please note it down.
Okay, scanned copy, it is, the clarity is missing. Fine. 171. 171 is in our material. The first temporary adjustment to be done after setting up the plane table at any section, any station will be C. C is the option. Fine. Next, large size of plane table is, obviously you all know this, 75 by 60 by 1.5 centimeter. 173 is dash edge of the alidade should be straight. Fiducial edge, noted down. Next, 174. In drainage work, HFL means. Drainage la HFL okay, but அங்கே வந்து drainage மீன் பண்ணல. நான் அப்பவே சொன்னேன். Drainage அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரிவர் எடுத்துக்கோங்களேன். Drainageனா ரிவர் தான். ஓகே, in civil terms. So drainageல high flood level தானே இருக்க முடியும். ஒரு ரிவர்ல ஹையா போகுது அப்படின்னா அது flood level தான் சொல்லுவோம். So high flood level. ஓகே, feather level அதெல்லாம் வராது. Speed level, flow level, all are wrong. Next. 164 and 165 is correct. Okay. You can go through the comment section also, side by side. ISA recommended to earthwork calculation dash units. Earthwork na enna manna alradhu ella edula endha unit la idu பண்ணுவீங்க? Cubic meter. It is a volume. It represents volume, right? Fine. Next. The bed level of canal and drainage is at the same level. A dash is provided. See, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னன்னா அக்விடக்ட் படிச்சிருப்பீங்க, சைஃபான் அக்விடக்ட் படிச்சிருப்பீங்க, சூப்பர் பாசேஜ் படிச்சிருப்பீங்க, லெவல் கிராசிங் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இரிகேஷன்லயும் படிச்சிருப்போம். இங்கேயும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வே. ஸோ ட்ரைனேஜும் கெனாலும் ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கு. அப்போ வாட்டர் இன்டர்மிக்ஸ் ஆகி போகுது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் லெவல் கிராசிங். தட் இஸ் அ கொஸ்டின். நெக்ஸ்ட், என்ஜினியரிங் டிராயிங், சைட் பிளான், சர்வே, மேப்ஸ், ஸ்கேல். உங்களுக்கு இதுல சிம்பிளா ஒன்று சொல்றேன், மேப் தான் இருக்கிறதுலே பெருசு இல்லையா? அது தெரிஞ்சாலும் நீங்க வந்து மார்க் பண்ணிருக்கலாம். 50-50 அட்லீஸ்ட் பண்ணிருக்கலாம். 50-50க்கு அப்புறம் மிச்சம் மூணுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலே you can easily crack this question. 177. Next, 178. Arrange the following field work of triangulation in sequential order. Okay, so you note it down. 3124 is the answer. 178. Okay, SSC class start பண்ணிட்டீங்களா சார்? See, next month, sorry, this month, November வந்துருச்சுல, November 21st குள்ள வந்து எங்களை பார்த்துருங்க, ஜாயின் பண்ணிருங்க. 21st வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் அகைன் 179. இட் இஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின், எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். நம்மளுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லயுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். டாக்கியோமெட்ரினாலே, ஃபிக்ஸட் ஏர் மெத்தட் ஆஃப் டாக்கியோமெட்ரினாலே திஸ் கொஸ்டின் இஸ் வெரி காமன். ஓகே, ஃபைன். Next, what is the basic principle of tachyometer surveying? Property of isosceles triangle. Okay, இதுவுமே தெரிஞ்ச விஷயம். பேசிக் டாக்கியோமெட்ரின்னு படிக்கிறீங்கனாலே இந்த 2-3 பாயிண்ட் நீங்க படிச்சுட்டு தான் அடுத்து மூவ் ஆகி போயிருக்கணும். ஓகே, 180மே நம்மளுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல டாக்கியோமீட்டர் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், போய் பாருங்க. Next, 181. If the intercept on vertical staff is observed as 0.55, okay, from a tachyometer, the horizontal distance between the tachyometer and the staff is analytic lens provided in the telescope 55 meter. Okay, 55 meter. D is equal to KS plus C. Again, same formula use பண்ணீங்கனால வந்துரும். And 8th time or 9th time it is repeating. See how they have taken the question. இப்படி இருக்க கூடாது இல்லையா? Benchmark established by the Survey of India Department, interval of 100 km all over the country with respect to mean sea level as Mumbai as datum is known as GTS benchmark. Noted on A is option. Okay, 182 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். டெஸ்ட் சீரிஸ் எழுதுனவங்க இங்க யாராவது கமெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா you please put yes. Okay, at least I will be happy. Team Terzaghi will be happy. Next, height of collimation is equal to, very basic question. RL of benchmark, reduced level of benchmark plus backside reading is height of collimation. Very simple. Height of collimation method எல்லாம் படிச்சிருப்போம். Next, again angle. See, இந்த மாதிரி angle வந்தாலே வந்து whole circle bearing அப்படினாலே 4 quadrant வரைஞ்சிருங்க. அதுல உங்க கொடுத்திருக்கிற angle அது பண்ணுங்க. பண்ணிட்டு கேட்டிருக்கிறது BAC-யா, அப்ப அதுல மெஷர் பண்ணீங்கனாலே you will get that. Okay, option is D. Very simple questions. Again and again, reduced bearing and whole circle bearingல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுவுமே ஒரு 6-7 கொஸ்டின் கிட்ட வந்துருச்சு. அப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஒரு 20 கொஸ்டின் கிட்ட வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரே கொஸ்டின் நான் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தா, ஹோல் சர்க்கிள் பியரிங், ரெடியூஸ் பியரிங் தெரிஞ்சிருந்தாலும்
KS plus C, D is equal to KS plus C தெரிஞ்சிருந்தாலும் 20 கொஸ்டின் வந்து நீங்க கரெக்டா எழுதிருக்கலாம். அப்ப எல்லாருமே அதை கரெக்டா எழுதிருப்பாங்க. That is the observation. Next, how many types of compass are used in surveying? 2 types of compass, you know that. Dash is not a temporary adjustment of prismatic compass, adjusting sight vane, you note it down, D. Okay. Draftsman வந்து இது முடிச்சோன்னா ஒரு 5 minutes break எடுத்துட்டு we can again start. The subtence bar is used to measure horizontal distance, note it down. SSC apply பண்ண last date எப்போ சார்? Okay, Meenakshi Sundaram, you can call us, okay, I'll tell you clearly. Okay, fine. Next is, what is the limit of error for 30 meter? இப்போ நம்ம வந்து இது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் SSC பற்றி கிளியரா வீடியோ எல்லாம் போடுவோம். You just follow Terzaghi Institute. What is the limit of error of 30 meter chain as per IS? Plus or minus 8 mm. Please note it down. 188. 188 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. 189. The temperature variation is dash error in chain surveying. Cumulative error. இதுவுமே படிச்ச விஷயம் தான். Dash command is used to show the section of solids or objects. Ray command. An arc is a part of circle. தெரியும், ஒரு சர்க்கிள்ல ஒரு பார்ட் தான் இந்த arc. The methods that are used for defining an arc is 1, 2, 4, 3 மட்டும் வராது. Start point and radius. ஏன்னா ஆர்க்குக்கு வந்து நம்ம ரேடியஸ் ப்ராப்பர் ரேடியஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே you'll get the answer. Option B is the answer. SSC next week exam. அது நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த இயரும் வரும் இல்லையா, அதுதான். SSC அப்படின்னாலே வந்து விக்னேஷ் எனக்கு ஞாபகத்துக்கு வர்ற ஒரு பையன். என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து கிளாஸ்ல உட்காந்துருப்பாப்புல டெய்லி ஃபார்முலா எழுதி எனக்கு அனுப்பணும்னு நான் சொல்லுவேன். அதை ப்ராப்பரா எழுதி அனுப்புவாப்புல. டைம் எந்த டைம்ல எனக்கு அனுப்புவார் அப்படின்னா 2:30 AM. ஓகே, கேன் யூ இமேஜின்? காலையில, அதாவது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் வந்து 2:30 AM அனுப்புவார். அப்ப எனக்கு ஒரு பகவத்கீதா ஸ்லோகம் தான் ஞாபகம் வரும். பொதுவா யோகிகள் வந்து என்ன அப்படின்னா எல்லாரும் தூங்குற நேரத்துல முழிச்சிருப்பாங்க, எல்லாரும் முழிச்சிருக்கிற நேரத்துல தூங்குவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அவங்களுடைய ஒர்க் பண்ணும்போது. அதனால இந்த ஏர்லி ரைசரா இருக்கட்டும். இப்ப எல்லாருமே நைட் ஃபுல்லு முழிக்கிறீங்க, தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பட் நல்லா சீக்கிரம் படுத்துட்டு கோ ஏர்லி டு பெட், சீக்கிரம் எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்றீங்க, பிரம்ம முகூர்த்தத்துல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை அடிச்சுக்கிறதுக்கு வந்து வேற டைமே கிடையாது. அது நீங்களும் இந்த ஹோல் பிரபஞ்சமும் கம்யூனிகேட் பண்ற டைம். ஓகே, ஃபைன். இதை பத்தி எல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம், நாட் திஸ் செஷன். ஃபைன். சி, என்ன ரிலீஜன் என்ன ஃபெய்த் நீங்க ஃபாலோ பண்றவங்களா இருக்கலாம். ஏன் 5:30 மணிக்கு நமாஸ் பண்றாங்க? ஆல் எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை தான், இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த சேம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் 192. 3 methods of observing bearings in the field of traversing by the fast needle method are 1, 2, 3 are correct. 4 மட்டும் வராது, note it down. Okay, direct method in which a telescope is not transited, இது மட்டும் வராது. Next, இது பாருங்களேன். In a closed traverse A, B, C, D, E, A, the included angles were taken by using theodolite. Then the theodolite sum of included angles in the traverses. Come on, என்ன formula? 193. Again 2n minus 4. Okay, into 90 degrees is the formula. Hope third time or fourth time it was repeating. Was repeated. Next, 194. Cutoff is needed. Cutoff, John 7th day has given 175. We also give you 175 to 180 will be the cutoff. Okay, for this session. The very accurate method of orientation by the 3-point problem method of plane table is the layman's method. Note it down. 195. 3-point problem in plane table surveying may be solved by 1, 2, 3. You just put it down. 1, 2, 3. Note it down. Chaining மட்டும் வராது. A continuous thin line that shows where a measurement begins and where it ends is known as dimension line. C. Note it down. 197. In aligned system of dimensioning, the dimensions may be read from bottom or right-handed edge. A is the option. Diagonal scale is used to represent 3 successive units. Note it down. 199. In large scale plane table surveying, the plumbing fork is used to accurately centering. Okay. இதுல வந்து 198th question பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ல இருக்கு, பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்லயும் பண்ணியிருக்கோம். எல்லாம் யூடியூப் போய் பாருங்க தெரியும்.
Okay, finally 200th question. C is the option. Arrange the following working operation of plane table survey in chronological order. Hope it was repeated, right? இப்போ எத்தனை question repeat பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. It is a very simplest and very sadly it is a very cheapest question நான் சொல்லுவேன். Fine. இதுல எல்லாருமே கரெக்டா பண்ணிருக்கிறதுன்னு இருக்கும். பட் நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுல வந்து நீங்க கமெண்ட்ல போடலாம். ஓகே. அண்ட் அதை வச்சு நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் எங்க பசங்க கிட்ட எல்லாம் நான் பேசின வரைக்கும் 170 to 180 நிறைய பேர் எடுத்திருக்காங்க. டெர்சாகில கிளியரா சொல்லி கொடுப்போம். பேசிக்ஸ்ல இருந்து வருவோம். அதுக்கப்புறம் தான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்றதே பண்ண வைப்போம். அப்ப அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எத்தனை மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கிளியரா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஜாபுக்கு போகணுங்கிறத வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணலாம். ஓகே, அத்தனை எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் யோர் பேசிக்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். எஸ்எஸ்சிக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. அண்ட் ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமே வேணும், இல்ல எந்த எக்ஸாம்னாலும் ஏஇ எக்ஸாம்னாலும் சரி, உங்களோட டைம் ஃப்ரேம் வந்து நேர்ல வரவோ இல்ல வந்து லைவ் அட்டன் பண்ணவோ உங்களால முடியல அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் வீடியோ எங்ககிட்ட வாங்கிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் தனியா எடுத்துக்கலாம், மெட்டீரியல் தனியா வாங்கிக்கலாம். இது எல்லாமே பண்ணலாம். நோட்டிபிகேஷன் போட்டோன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் ரிவிஷனுக்கு தான் இருக்கணும் அந்த டைம். ஓகே, விக்னேஸ்வரன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை எஸ்எஸ்சி எழுதி ரிசல்ட் வர லேட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் பொதுவா, சரி அந்த ரிசல்ட் வரட்டும், அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம எழுதிக்கிறோம் அப்படின்னு. பட் ரிசல்ட் லேட்டா இருந்தாலும், கோவிட்னால லேட் ஆனாலும், அதுக்கு அடுத்து வந்து எஸ்எஸ்சி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ரிசல்ட் வர்றது ஒரு எக்ஸாமோடைய எஸ்எஸ்சியோடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு எஸ்எஸ்சி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதையும் ப்ராப்பரா உட்காந்து எழுதி அதையும் கிளியர் பண்ணிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி எழுதுனதுலேயே வந்து போஸ்டிங் வந்துருச்சு. இப்ப சென்னையில வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. ஆல் இண்டியா ரேங்க் வந்து 24, தமிழ்நாடு வந்து ஸ்டேட் ரேங்க் 1 மிஸ்டர் விக்னேஸ்வரன். அடுத்து வந்து ஹோப் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தப்ப பெங்களூர் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைன். விக்னேஸ்வரன் மாதிரியே நீங்களும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா we have foundation batch. ஓகே, நெக்ஸ்ட் 21st வந்து ஸ்டார்ட் பண்றோம். நவம்பர். அதுல வந்து என்ன எக்ஸாம்னாலும் உங்களால எழுத முடியும். ஏஇ எக்ஸாமா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வாட்டர் போர்டு, அது இது நிறைய எக்ஸாம்ஸ் வரும். உங்களுக்கு நாங்க இன்டிமேட்டும் பண்ணுவோம், உங்களை ட்ரெயினும் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ ஷுட் பி த நெக்ஸ்ட் விக்னேஸ்வரன். ஓகே, அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டெர்சாகி இன்ஸ்டியூட். அண்ட் என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, மோர் தேன் டீச்சிங் அண்ட் மோர் தேன் கிவிங் கீ அண்ட் ஆல், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். At any time you can contact us. That is very important in Terzaghi. ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா அதை நீங்க லைவாவும் பார்க்கலாம், இல்ல இங்க கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்தும் பார்க்கலாம், இல்ல ரெக்கார்டட் வீடியோ